வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரூ ட்ரீல்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வரலட்சுமி விரதம் பூஜைக்கு என்னென்ன வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் நான் வந்து இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எது ரொம்ப கம்பல்சரி ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து ரிட்டன் கிஃப்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். மெயினாக வந்து வரலட்சுமி விரதம் வந்து பார்க்க வரவங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு கம்பல்சரி வந்து நீங்கள் தாம்பூலம் வந்து கொடுத்து அனுப்பணும். தாம்பூலமில் என்னென்ன வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வளையல் வந்து மினிமமாக வந்து 2 வளையல் வந்து கொடுக்கலாம். ஆனால் கம்பல்சரி வந்து 2 வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து 2 கொடுக்கறதுக்கு பதிலாக 4 வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ இப்படி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுக்குற எல்லா பொருளுமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுக்கணும். மெயினாக வந்து மெட்டல் பேங்கிள் எதுவும் கொடுக்காதீங்க, கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் வந்து கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பேங்கிள் தான். கிளாஸ் பேங்கிள்லேயே வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சு வந்திருக்கு. ஆனால் இது பார்க்க வந்து இதில் வீடியோவில் காட்டுறதை விட நேரில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு டசன் வந்து 100 rupees அப்படின்ட்டு வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. 20 ரூபா 30 ரூபாயிலேயே வந்து ஒரு டசன் பேங்கிள்லாம் வந்து விற்கிது. ஸோ நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ ரொம்ப சிம்பிளாக கூட நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக கொடுக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளவுஸ் பீட் வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் பீட் வந்து கொடுக்கணும். ப்ளவுஸ் பீட் கூடயே வந்து வெத்தலை பாக்கு வந்து கொடுக்கணும். பாக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட்டில் வர இந்த பாக்கு வந்து கொடுக்காம அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க, இந்த பாக்கு வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த பாக்குக்கு பதிலாக இந்த பாக்கை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வெத்தலையை வந்து 3 வெத்தலையாக வந்து வச்சு ஒரு பாக்கு வந்து வச்சு வந்து கொடுக்கலாம். ஆனால் கம்பல்சரி வந்து வெத்தலை பாக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இது கூடவே வந்து வாழைப்பழம் வந்து 2 வாழைப்பழம் வச்சு கொடுக்கலாம். இது கூடயே வந்து நல்ல வாசனையாக இருக்க பூ வந்து ரோஸ் இல்லைனா வந்து மல்லி அந்த மாதிரி ஏதாவது வந்து கொடுக்கலாம். கம்பல்சரி வந்து கொடுக்க வேண்டிய பொருளில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாலி கயிறு வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது கூடயே மஞ்சள் குங்குமம் அப்படின்னு வந்து கொடுக்கணும். இந்த மஞ்சள் குங்குமம் வந்து நீங்கள் கொடுக்கும்போது இதில் இருக்க இந்த நார்மலாக இருக்க இந்த மஞ்சள் குங்குமம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து கோலமாவு வந்து கலந்துருப்பாங்க. இந்த மாதிரியான பிளாஸ்டிக்லேயே இந்த மாதிரி இலை மாதிரி வெத்தலையிலேயே இலை வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து சும்மா வந்து இந்த கோலமாவெல்லாம் கலந்து வர கலர் தான் இது. ஸோ இதை வந்து நீங்கள் கொடுக்கறது ஒரு பிரயோஜனமே இருக்காது. இது கொடுக்கறது எல்லாமே வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதுவும் வந்து கலர் தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பதிலாக வந்து நார்மலாக நம்ம கடைகளில் விற்கிது பார்த்திங்களா பேக்கெட்டு, ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி பேக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸாக கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கிட்டு இல்லை லூஸில் கூட வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் மஞ்சள் தூள் தான் இருக்கும். நல்ல மஞ்சள் தூள் நல்ல குங்குமமும் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது வந்து ரொம்ப ரேட்லாம் கூட கிடையாது, 10 ரூபாய் 20 ரூபாய் அவ்வளோதான் இருக்கும் ஒரு சின்ன பேக்கெட். நீங்கள் கொடுக்க போகிற எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்களோ, 5 பேர் கொடுக்குறீங்களோ 3 பேர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து கண்ணாடி வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கண்ணாடி நீங்கள் கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன கண்ணாடியாக இருந்தால் அவங்களோட ஹேண்ட்பேக்கில் போட்டு இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீப்பு. இந்த கண்ணாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 5 ரூபா அப்படின்ட்டு வந்து பாரிஸில் தான் நான் வந்து மொத்தமாக வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து நிறைய வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாரிஸ் போய் மொத்தமாக வந்து நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட் வந்து எல்லாமே குறையும் நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கும்போது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீப்பு. இந்த சீப்புமே நான் வந்து ஒரு பாக்ஸாக அப்படியே வந்து பாரிஸில் தான் எல்லாமே போய் வாங்கியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து கண்ணாடியும் சீப்புமே கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டிய பொருள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குங்குமச்சிமிழ் மாதிரி குட்டியாக வந்து வாங்கியிருக்கேன். இது பார்க்க அழகாக இருந்ததுனால நான் இதை வந்து வாங்கினேன். இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 13 rupees அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நீங்கள் காலியாக வந்து கொடுக்காம இதில் கொஞ்சமாக வந்து குங்குமம் வந்து ஃபில் பண்ணி வந்து கொடுக்கணும். எப்பயுமே குங்குமச்சிமிழ் வந்து நீங்கள் காலியாக வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து நீங்கள் பொட்டு பேக்கெட் ஏதாவது வந்து கொடுக்கலாம். மெஹந்தி கோன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்களோ நீங்கள் வந்து எல்லாமே கொடுக்கலாம். ஆனால் கம்பல்சரி கொடுக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். இது கூடவே வந்து பூ வந்து வச்சு கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்து மினிமமாக வந்து கொடுக்க வேண்டிய பொருள்.
உங்களால் என்ன முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம். கம்பல்சரியெல்லாம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து வச்சு கொடுக்க வேண்டிய பொருள். உங்களால் ப்ளவுஸ் பிட் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, வெறும் ஒரு வெத்தலை பாக்கு, இது கூடவே ஒரு வாழைப்பழம், ஒரு வாழைப்பழமாக கொடுக்காம 2 வாழைப்பழமாக கொடுங்க. இது கூடவே பூ வச்சு கொடுங்க, மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், இந்த சீப்பு, அதுக்கப்புறமா கண்ணாடி. இது மட்டுமே வந்து நீங்கள் வச்சு கொடுத்தா கூட போதும். ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே வச்சு கொடுக்கறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ட்ரேயில் நீங்கள் வந்து வச்சு கொடுக்கும்போது இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ட்ரேயுமே வந்து நீங்கள் அப்படியே வந்து அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுக்கலாம், இல்லை இந்த ட்ரேயில் நீங்கள் இதை வச்சு கூட வந்து கொடுக்கலாம். ஸோ கம்பல்சரி இந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. முந்தின நாளே நீங்கள் வந்து புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை காலையில் கூட உங்களுக்கு தேவையான இது நீங்கள் வந்து வச்சு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ வரலட்சுமி நோன்பு என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 16th 2024 வந்து August 16 ஃப்ரைடே மார்னிங் கும்பிட்றதா இருந்தாலும் கும்பிடலாம், ஈவினிங் கும்பிட்றதா இருந்தாலும் கும்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.